அந்த ஜோஸ் லுகாஸ் அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஷிபு திபுன்னு சொல்லிட்டு அவங்க கேரளாவில் இருந்த ஒரு ஸ்கிரிப்ட். விஜய் சாருக்கு இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு வந்து, சார் இது மாதிரி ஸ்கிரிப்ட் சார், அவர் ஃபேமிலிக்குள்ளே வராரு, எல்லார்ட்டையும் பேசுகிறாரு, எல்லார்ட்டையும் சிரிக்கிறார், எல்லார்ட்டையும் கை கொடுக்குறாரு, இவங்க தாத்தா கிட்ட எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்து பாய் சொல்கிறாரு, அந்த லாஸ்ட்டில் வந்து கோல்டு எடுத்து அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட ஒய்ஃப்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். சார் விஜய் சார் ஃபிலிம் மாரி இல்லை சார் இது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. இல்லை சார் இது வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும், ஏன்னா விஜய் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டர், ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் உள்ள பிடிச்ச ஸ்கிரிப்ட், இது பாருங்கள் ஒர்க் ஆகும் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி இது ஒரு ஃபேமிலியான ஃபிலிமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் இந்த கோல்டு கலர்லேயே ஷூட் பண்ண ஃபிலிம் இது. ஒரே நாளில் தான் ஷூட் பண்ண ஃபிலிம். ரொம்ப எப்படி வேணுங்க சொல்லுங்கள், ரொம்ப கூலாக இருந்தார். நான் எதிர்பார்க்கவே இவ்வளோ கூலாக இருக்கும். அந்த ஒரு படம் தான் நான் பண்ணியிருக்கேன், அவரோட நான் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணல, 2-3 தடவை ஒரு சான்ஸ் கிடைச்சும் பண்ணல நான். ஆனால் அந்த ஃபிலிம் அப்படி ஒரு அப்ரிஷியேஷன் கிடைச்சது, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குள்ளே ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறப்ப இப்படி டெஃபினட்டாக வருமா அப்படின்னு எதிர்பார்க்காத ஒரு ஸ்கிரிப்ட் இது. எவ்ரிபடி அப்ரிஷியேட்டட் த ஃபிலிம். அவரோட ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் ஒர்க் பண்ண டெஃபினட்டாக ஆசையாக இருக்குது. மோஸ்ட்லி கோயிங் டு டூ ஆக்சுவலி. இது என் தாத்தாவோட அன்பு இல்லம். நிறைய உறவுகள், நிறைய பாசங்கள். இது என் செல்ல பாட்டி. அவங்க ட்வின் வண்டர்ஸ். அவரு ஆன்டிக் மாமா. இல்ல 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 கோபால் மாமா. மல்லிகாக்கா சமையல் ராணி. இது கோமலமா. அஞ்சு மஞ்சு. அருண் வருண் சோனு மீனு ஆஷா நிஷா. இவ்வளவு சொந்தங்களா உங்களுக்கு? சொந்தங்கிறது தங்க மாதிரி, எவ்வளோ இருக்கோ அவ்வளோ சந்தோஷம். இது தங்கமான உறவு. ஜோஸ் லுகாஸ். டைரக்டர் ஜோஷின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இட்ஸ் அ வெரி பிக் டைரக்டர். அவரோட ஒரு படம் மட்டும் ரொம்ப ஆசை எனக்கு. ஆக்சுவலாக ரொம்ப பெரிய டைரக்டர், மலையாளத்தில் வந்து டாப் டைரக்டர். யார் வந்தாலும் வந்து அவர் பார்த்தோன்னே அவர் பேர் சொன்னோன்னே இதை எழுந்திருப்பாங்க, அப்படி ஒரு டைரக்டர். அவர் வந்து ஆர்டி ஐ வாண்ட் ஒர்க் வித் யூ அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வேர்டு என்ன வந்து ஷேக் பண்ணிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோவாக வந்து மோகன்லால். ஆக்சுவலாக அவரோட ஒர்க் பண்ண டெஃபினட்டாக ஆசையாக இருந்துச்சு. இம்மீடியட்டாக கம்மிங் 23rd கோயிங் டு ஸ்டார்ட் அ ஃபிலிம். ஆக்சுவலி ஒரு 50 days ஃபிலிம் தான் அது. போயிட்டு அந்த மலையாளத்தை திருப்பி அந்த ஃபார் த வீட்டில் மாதிரி ஒரு சின்ன ஒரு பேர் எடுக்கணும்னு நினச்சிட்டு போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த படமும் இந்த எப்பிக்கில் தான் ஷூட் பண்ண போகிறேன் ஆக்சுவலி. ஸோ அடுத்த ஃபிலிம் வந்து இமீடியட்டாக வந்து மோகன்லால் சார் ஃபிலிம் மலையாளம். லாட் ஆஃப் நிறைய ஐடியாஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள்லாம், நிறைய டிஸ்கஷன் அதெல்லாம் போயிட்டுருக்கு. சூன் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன். எல்லாரோட ஆசையும் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ், யாராக இருந்தாலும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னு விரும்புவாங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகணுன்னு விரும்புவாங்க. எனக்கு நான் மட்டும் அதோட விதிவிலக்கெலாம் இல்லை. எனக்கு டைரக்ட் பண்ணுறது பேஷன் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு டைரக்டரோடு ஒர்க் பண்ணுறப்போ வந்து ஒரு ஒரு சினிமாட்டோகிராஃபர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. நல்ல டைரக்டரோட ஒர்க் பண்ணுறப்போ வந்து டைரக்ட் பண்ணணும் எண்ணமே வராது கேமராமேனுக்கு. எல்லா டைரக்டருமே நல்ல டைரக்டராக அமைஞ்சிட்டா வந்து சினிமாட்டோகிராஃபருக்கு வந்து டைரக்ட் பண்ண எண்ணமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நேர்ந்த வரைக்கும் இது வரைக்கும் 25 ஃபிலிம் பண்ணியிருக்கேன். நிறைய டைரக்டரோட ஒர்க் பண்ணேன். எவ்ரிபடி இஸ் பேஷன்ஸ். கேஎஸ் ரவிக்குமார் சார் கூட ஒர்க் பண்ணிட்டேன். நிறைய தருண் கோபி, சசி சார், இதுமாரி நிறைய டைரக்டரோட ஒர்க் பண்ணுறேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு இம்பேக்ட் இருக்குது. அவங்களோட எல்லா இம்பேக்டும் உள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஒழுங்கு டூ அதுமாரி தான் நம்ம மனசுக்கு ஒன்று சொல்லிகிட்டே இருப்போம்ல, ஒழுங்கு டூ யுவர் செல்ஃப் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதனால் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டே இருக்குது. இப்போ ஒரு ஃபுல்ஃபில் ஸ்டேஜில் வந்திருக்கு. டெஃபினெட்லி கோயிங் டு ஸ்டார்ட் ட்ரை அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் ஆசை இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ பிஹைண்ட் நோட்ஸ்.